Welcome back to Magic Class. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாண்டர்ட் 8 யூனிட் 9 மேட்டர் அரவுண்ட் அஸோட கம்ப்ளீட் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வீடியோவில் வந்து கம்ப்ளீட் லெசன் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்கேன். ஸோ இது அதோட கண்டினியூஷன் ஃபார் த புக் பேக் ஆன்சர்ஸ். ஸோ பேஜ் நம்பர் 101ல ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த லிக்விட் மெட்டல் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ண மெட்டல் வந்து mercury. Pictorial symbol for water. வாட்டரோட pictorial symbol C. Which one of the following element name is not derived from the planet? Planetல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா plutonium, uranium, neptunium வந்து planetோட நேம்ல இருந்து அவங்க எடுத்திருப்பாங்க. பட் mercury அதுல இருந்து எடுத்திருக்க மாட்டாங்க. Okay, so that's the answer. So symbol of mercury is He. ஹைரகைரம்ன்றது அதோட நேம். அடுத்தது fifth one, a form of non-metal which has high ductility. Ductility wire மாதிரி நம்ம draw பண்ணலாம். Okay, so அதுதான் ductility. So இது வந்து பார்த்தீங்கன்னா carbon. The property which allows the metal to be hammered into thin sheets. ஷீட்ஸாக நம்ம வந்து ஹேமர் பண்ணலாம்னா அது பேர் malleability அப்படின்னு சொல்லுவோம். அது ஆன்சர். The non-metal which conducts electricity. Electricity எது வந்து கண்டக்ட் பண்ணுற non-metal is carbon. Question number 8, pencil lead. பென்சில் லெட்டில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கிராஃபைட் இருக்குது. ஸோ இந்த 9th ஒன்ல வந்து இந்த டயக்ராம் படி இது எது வந்து அப்ளிகபிளாக இருக்குது? ஏக்கு வந்து கேஸாக இருக்குது பிகாஸ் இட் இஸ் ரொம்ப வந்து டென்ஸாக இல்லாமல் இருக்குது. B is solid because it's highly densible, and then the C is liquid. Okay. Next one, fill in the blanks. The elements which proposes the character of both metal and non-metal இருக்கிறது எது பார்த்தீங்கன்னா metalloids. Tungsten ஓடது வந்து பார்த்தீங்கன்னா symbol is wolfram, so W is the answer. Melting point of most metal is higher than non-metal. Water contains, waterல என்ன இருக்கு? H2O, oxygen and hydrogen elements. Next, dash is used as a semiconductor. எது வேணா யூஸ் பண்ணலாம். அதில் ஒன்று வந்து சிலிக்கா, ஜெர்மானியம், ஆன்டிமனி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். மேட்ச் த ஃபாலோவிங். அயன். அயன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் நீடில்ஸ், காப்பர் ஃபார் மேக்கிங் வயர், டங்ஸ்டன் ஃபிலிமெண்ட், பல்போட ஃபிலிமெண்ட், அண்ட் போரான் ஃபியூல் ஃபார் இக்னிஷன் அண்ட் ராக்கெட்ஸ். இது எல்லாமே உங்கள் புக்கில் இருக்குது. பி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். எலமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் கைண்ட். காம்பவுண்ட், ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். மாலிக்யூல் is a building block of matter. So that's the answer. Next one, answer very briefly. What is ductility? So ductility is on page number 97. So ductility is nothing but drawn into thin sheets. Okay, so adan ductility ன்னு சொல்லுவோம். இங்க இருக்கு metals can be drawn into thin wires, sorry not sheets, wires. This property is called ductility. So sheets மாதிரி பண்ணலாம்னா அது malleability அப்படின்னு சொல்லுவோம். Ductility அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா it can be drawn into thin wires. So example, copper wire is the answer. Next, question number 2, write the constant elements and the symbols for the following compounds. Carbon monoxide is CO. Washing soda ன்றது sodium Na2CO3. Okay, இதுதான் answer, sodium carbonate. Write the symbols for the following elements. Oxygen O, gold Rm Au, calcium Ca, cadmium Cd, iron Fe. ஸோ இது எல்லாம் எப்படி வந்து ரைட்டிங் த சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது புக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்படி ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதணுமா, இல்லை ஃபஸ்ட் லெட்டரோட செகண்ட் லெட்டர் எழுதணுமா, இல்லை ஃபஸ்ட் லெட்டரோட தேர்ட் லெட்டர் எழுதணுமா, இது எல்லாமே எக்ஸ்பிளனேட்டரி வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Next one, which non-metal is essential for our life and all living beings? So we need oxygen for breathing, so that is the non-metal. Why are bells made of metal? Bells வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ்க்கு வந்து ஒரு சொனாரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சொனாரஸ்னால் ஒரு சவுண்ட் கிவிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால தான் பெல்ஸ் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சொனாரஸ் ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 97. On being hit, metals வந்து produces sound, typical sound. அதனால they are said to be sonorous. இந்த ப்ராப்பர்ட்டி தான் is used in making temple bells. அதனால தான் வந்து bells வந்து எப்பவுமே they are made up of metals. What does a chemical symbol represent? A chemical symbol என்ன represent பண்ணுதுன்னா shorthand for representing an element. அதோட நேம் இருக்குது, அதோட சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே shorthand for representing a element. Give 2 examples of metalloids. நிறைய metalloids இருக்குது. அதில் எக்ஸாம்பிள் வந்து போரான், சிலிக்கான் எழுதிக்கலாம். ஓகே, mention any 3 compounds that exist in liquid state. Liquid stateல இருக்கிறது வாட்டராக இருக்கலாம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இல்லை நைட்ரிக் ஆசிடாக இருக்கலாம். Write 3 properties of metalloids. Metalloids ஓட 3 properties கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 98ல இருக்கு. ஸோ metalloids வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு எழுதிருங்க. metalloidsனால் என்ன? both the properties of metals and non-metals. ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக இருக்கும். they can form alloy with other metals.
அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. சம் மெட்டலாய்ட்ஸ் சிலிகான் அண்ட் ஜெர்மானியம் ஆக்ட் as எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் அண்டர் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். ஸோ தே ஆர் கால் செமிகண்டக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ். ஸோ டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா என்னோட பார்ட் வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் briefly. கேன் யூ ஸ்டோர் பிக்கிள் இன் an அலுமினியம் யுட்டென்சில்? ஊறுகாய் வந்து அலுமினியம் பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் இதுதான். No, aluminum is a metal. Lemon is acidic. Okay, aluminum is metal and lemon is acidic. Acid என்ன பண்ணுன்னா reacts with metal. Acid வந்து reacts with metal to give hydrogen, while this will spoil the food and make it unfit for consume. என்னன்னா வந்து அலுமின்ங்கிறது ஒரு மெட்டல். ஓகேயா, இப்போ லெமன் ஊறுகாய் நம்ம போடுறோன்னா ரொம்ப அஸ்டிக்கான ஒரு பொருள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டலோட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஹைட்ரஜன் இருக்கிறத நம்மளால் வந்து கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் தட். Number 2, tabulate the differences between metals and non-metals. ஸோ மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எல்லாமே sonorous, ductility, malleability இது எல்லாமே நீங்கள் இதெல்லாம் இட்ஸ் ஆன் பேஜ் நம்பர் 98 ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறத மெட்டல், அதோட மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், டென்சிட்டி இது எல்லாமே அதில் இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, why are utensils made of aluminum and brass? அலுமினியம் அண்ட் brass வச்சு ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே எழுதியிருக்கேன் நான். So all metals are mostly, all utensils are made with aluminum and brass because they are good conductors of heat. அது மட்டும் இல்லாமல் aluminum will form a protective oxide that prevents further reaction. அது மட்டும் இல்லாமல் it's again cheap also. இதுதான் 3 reasons. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, alchemy. alchemy அப்படின்னா என்னென்னா, ஸோ ஏர்லி டேஸில் வந்து பீப்புள் ஸ்டார்டட் யூஸிங் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் டு ப்ரொடியூஸ் கோல்டு. அதை தான் ஆல்கமின்னு சொல்லுவோம். அதை பண்ணுறவங்க பேர் ஆல்கமிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி தான் எழுதி சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 95 இருக்குது, கீழே இருக்குது. Different materials that people used were represented by different symbol. They tried to change the less valuable metal into gold. கோல்டை வந்து ஒரு கோல்டை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸாக வச்சுட்டு மற்ற பொருளை கோல்டாக மாற்றி அதன் மூலியமாக வந்து அவங்க வேரியஸ் இது பண்ணாங்க. ஓகே, ஸோ அவங்கள தான் வந்து அந்த ப்ராசஸை தான் ஆல்கமி அப்படின்னு சொல்லுவோம். அதை பண்ணவங்கள ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து நேம் தி எலிமெண்ட்ஸ் வித் த ஃபாலோவிங் சிம்பிள். என்ஏங்கிறது சோடியம், டபிள்யூங்கிறது டங்ஸ்டன், பிஏ பேரியம், அலுமினியம், யுரேனியம். நேம் 6 காமன் நான் மெட்டல்ஸ் அண்ட் தியர் சிம்பிள்ஸ். காமன் நான் மெட்டல்ஸ் நமக்கு நிறைய தெரியும். சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் இது எல்லாமே நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், mention any 4 compounds and their uses. Page number 100. This is a very 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 important tabular table. நிறைய தடவை உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பரில். ஸோ இந்த டேபிள் பார்த்துக்கோங்க. வாட்டர்லேருந்து டேபிள் ஸ்டார்ட், இது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் அதோட யூசஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் அதோட நான் ரெப்ரசன்டேஷனும் எழுதியிருக்கேன். இதுவும் வந்துட்டு அடிஷ்னல் நீங்கள் எழுதினீங்கன்னா தெர் இஸ் நோ வே உங்களோட மார்க்ஸ் வந்து கம்மி பண்ணவே மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே அடிஷ்னல் புக்கில் இல்லாதது நீங்கள் கொஞ்சம் அடிஷ்னலாக எழுதிக்கலாம், கற்றுக்கலாம். நேம் த மெட்டல்ஸ் that are used in jewelry. ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ண மெட்டல்ஸ் வந்து சிலிக்கா அண்ட் கோல்டு. 9th one, mention the use of the following compound. Baking soda, quicklime, bleaching powder. Again it is on the same table that you see. ஸோ பேஜ் நம்பர் 100ல் இருக்க டேபிளே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, ப்ளீச்சிங் பவுடர், குவிக்லைம். பட் திஸ் டேபிள் கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. லாஸ்ட் ஒன், கிவ் ரீசன்ஸ் ஃபார் தி ஃபாலோவிங். அலுமினியம் ஃபாயில்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஃபார் wrapping ஐட்டம்ஸ். இமர்ஷன் ராட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஹீட்டிங் லிக்விட்ஸ். சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆர் ஸ்டோர்ட் இன் கெரசின். மெர்க்குரி இஸ் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஒன், அலுமினியம் ஃபாயில்ஸ் ஆர் யூஸ் டு wrap ஃபுட் ஐட்டம்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இது வந்து மேலியபிளாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஃபுட் ஐட்டம்ஸோட ரியாக்ட் பண்ணாது அண்ட் கீப் த ஃபுட் வெரி வார்ம். ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது, இமர்ஷன் ராட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஃபார் ஹீட்டிங் லிக்விட்ஸ் ஆஃப் மெட்டாலிக் சப்ஸ்டன்சஸ். ஏன் அப்படின்னா பிகாஸ் தி குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. தேர்ட் ஒன், சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆர் ஸ்டோர்ட் இன் கெரசின் போட்டிருக்காங்க. ஸோ சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆர் வெரி ரியாக்டிவ். தே ரியாக்ட் வித் ஏர் அண்ட் வாட்டர். அதனால தான் they are stored in kerosene. Last one, why mercury is used in thermometers அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை டென்சிட்டி அண்ட் யூனிஃபார்ம் எக்ஸ்பான்ஷன் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். அதனால தான் யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒன், ஏன் wires cannot be drawn from materials such as stone or wood அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் they are non-conductors of electricity. So this is the answer.
ஸோ இதோட உங்களோட கம்ப்ளீட் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் முடியுது. மறக்காமல் இதோட இன்னொரு பார்ட் 1 வீடியோ பாருங்கள். இட் வில் ஹாவ் அ டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வாட் இஸ் ஆட்டம், மாலிக்யூல், ions. If you have any doubts, you can post your queries. Thank you, students.